என்ன நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு இடத்துலிங்க ஒரு காக்கா ஒன்று இருந்துச்சு. அந்த காக்கா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கொக்கு ஒன்று உட்காந்துருக்கு. அந்த கொக்கை பார்த்துமே இதுக்கு ரொம்ப அந்த வெள்ளை விளையேன்னு இருக்கா பார்த்து ரொம்ப ஆச்சம் போய் நேராக கொக்குட்டே போயிடுது. போய் கொக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க, வெள்ளை விளையேன்னு இருக்க, நானும் தான் இருக்கேன் பார் கட்டை கரைண்டு. யாருமே என்னை கண்டா பார்க்கறதே கிடையாது, எல்லாம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க காக்கா காக்கான்னு. ஏன்னா என்னுடைய நேரம் அப்படி. நீ பாரு வெள்ளை விளையேன்னு எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு கொக்கு சொல்லிச்சு. நீ தான் சொல்ற, நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வெள்ளை விளையேன்னு அழகா இருக்குன்னு. என்ன கழுத்து நீளம் காலை நீளம் ஒரு சேப் இல்லாமல் இருக்கேன். அது யோசனை விட்டு போது ஒரு தடவை ஒரு கிளி ஒன்றை பார்த்தேன். கிளியை பார்க்கவும் அதோடைய கலர் பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. பச்சை பசைண்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அதோடைய மூக்கு பார்த்திய மூக்கு சிவப்பு கலரில் அழகாக இருக்கு. அதனால் நானும் அழகு இல்லை, கிளி தான் அழகு. அப்படியே சொல்கிற வாரம் கிளிட்டே போய் கேட்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த கொக்கும் இந்த காக்காவும் ரெண்டு சேர்ந்து ஒரு கிளிகிட்ட போகுதுங்க. கிளிகிட்ட போய் சொல்லுது, கிளி நீ எவ்வளோ அழகா இருக்க அப்படிங்கும் அந்த கிளி சொல்லிச்சு. நான் அப்படி தான் நினச்சேன், நம்ம தான் இருக்கிற பறவைகள்லேயே அழகான பறவை கிளின்னு நம்ம தான் அழகான பறவைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எது நினச்சிட்டு இருந்தேன்னா ஒரு மயிலை பார்க்க வரலை. நான் ஒரு மயில் ஒன்றை பார்த்தேன். என்ன அழகா இருக்கு, நீ வெள்ளையா இருக்க, காக்கா கருப்பா இருக்கு, நான் பச்சை கலர்ல இருக்கேன். ஆனா அந்த மயில்ல எல்லா கலரும் இருக்கு, பச்சை கலரும் இருக்கு, சிவப்பு கலரும் இருக்கு, நீல கலரும் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. மண்டையில கொண்டா ஐய பிரம்மாதமா இருக்கு. அதோடைய அந்த தோகை இருக்கு நீளமா. உண்மையிலேயே நான் நினைச்சேன் அப்பதான் பறவைகள்லேயே அழகானது இந்த மயில் தான் அப்படின்னு. அப்படி வச்சிருவா நான் போய் மயில்கிட்டே போய் கேட்போமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்து மயில்கிட்டே போறாங்க. நேராக ஒரு மயிலில் போனால் மயில் ஒரு எக்ஸிபிஷன் மிருக காட்சி சாலை, அதுக்குள்ள ஒரு பெரிய கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. வெளியே போய் அந்த கூண்டுக்கு வெளியே போய் நின்று அந்த மயிலை கூப்பிட்டு பேசுறாங்க. மயில் என்ன எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கிறீங்க, காக்கா கொக்கு கிளி எல்லாம் வந்துருக்கீங்களே. ஆமாம்மா, மயில் உனையை தான் பார்க்க வந்தோம். இப்போ பறவைகள்லேயே நீ அழகான பறவை, அதை உன்கிட்ட சொல்லி போட்டு போகிறது தான் வருவோம். ஏன்னா நாங்கள் எல்லா பறவைகளும் பார்த்துட்டோம். பார்த்த வரையும் ரொம்ப அழகா பிரமாதமாக இருக்கிறது நீ தான். மயில் தான் பறவைகள்லேயே அழகான பறவைங்கும் போது அது மயில் சொல்லுது, நீங்கள் சொல்கிறதான அழகான பறவை தான், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அழகான பறவை. ஆனால் என்ன பண்ண, இந்த கூண்டை விட்டு வெளியே போக முடியாது, இந்த கூண்டை விட்டு வெளியிலே போக முடியாது. நான் இந்த மிருக காட்சி சாலையில் இருக்கேன். இந்த சின்ன குஞ்சா இருக்கும்போது உள்ள கொண்டு விட்டாங்க, இப்போ பெரிய மயிலாகிட்டேன். ஆனால் இந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மிருக காட்சி சாலையை முழுசா நான் பார்த்ததே இல்லையே. இந்த மிருக காட்சி சாலை எவ்வளோ பெருசா இருக்கு, இதில் என்னென்ன இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாத. கொண்டு ஏதாவது சாப்பிட்றது கொண்டு வீசி போட்டு போவாங்க திம்ப, அவ்வளோதான். இப்போ காக்கா இருக்கே, வேற ஏதாவது ஒரு காக்கா செத்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த காக்காங்க எல்லாம் சேர்ந்து கத்துங்க, அழுகுங்க, அழுது அப்புறம் தான் அந்த காக்காய் கொண்டு புதைக்குங்க. இப்போ என்னதான் அப்படியா, நான் செத்தா அவன் ஆள் வருவான், குழி தோண்டி பேசி போட்டு போயிடுவான். எனக்கு யார் அக்கா யார், தங்கச்சி யார், தம்பி யார், அண்ணன் யார், யாருமே தெரியாது. எந்த உறவுகளே எனக்கு தெரியாது. அவங்க கூட நான் பழகவும் முடியாது. இந்த கூண்டிலேயே கிடந்து சாக வேண்டியதுதான். ஆனால் காக்காலாம் அப்படியா, எங்கே வேண்டாலும் போகுது. நானே பார்க்குறேன், வர்றாங்க போகிறாங்க, எவ்வளோ காக்கா பறந்துக்கிட்டே அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் கிளிகளும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொக்குகளும் அதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, எங்களுக்கு கூண்டில் போட்டுடுறாங்கல்ல, கூண்டிலேயே தான் கிடக்கிறோம். அதனால எனக்கு பிடிச்ச வெளியே நான் நிறத்தை பார்க்கல, காக்கா தான்.
காக்கா எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு பறவைகள்லேயே பிடிச்சது நேரத்தை விட்டுட்டு பார்த்தா காக்கா தான் அப்படின்னு சொல்லி அந்த மயில் சொல்லுதுங்க. உண்மைதாங்க. அதாவதுங்க, இப்போ பிரச்சனை என்னன்னா, நாம் நம்மளுக்கே தேவையில்லாத ஒப்பிட்டு கவலைப்படுறோம். ஆண்டவன் கொடுத்ததை வச்சு சந்தோஷப்படுறதே இல்லை. ஒப்பிடுறதால எந்த பயனும் இல்லைங்க. இறைவன் படைப்புகள் அனைத்தும் உயர்ந்தவையே அவனிடத்தில். அதாவது கடவுள் படைச்ச எல்லாமே அவனுக்கு அவனுடைய இடத்துல உயர்ந்தது தாங்க. இதை மறந்துடக்கூடாதுங்க.